அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு உள்ளச்சோர்வுக்கு ஆறுதல் தந்தார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு சோர்ந்து போயிருந்த அனைவருக்கும் ஆறுதல் தந்தார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தார். இந்த சோர்வில் பல வகைகள் இருக்கின்றன. உடல் சார்ந்த சோர்வு, உள்ளம் சார்ந்த சோர்வு. இன்று நம்முடைய வாழ்வில் உள்ளம் சார்ந்த சோர்வை சந்திக்கின்ற பல மனிதர்களை சந்திக்கின்றோம். மன அழுத்தம், மன உளைச்சல், உறக்கமின்மை என்று பல சிக்கல்கள். இவற்றையெல்லாம் கண்டு அவர்கள் மீது பரிவு கொள்ள வேண்டும், ஆறுதல் கொள்ள வேண்டும். இயேசு அவ்வாறு செய்தார். திருப்பாடல் 143:4 நாம் வாசிக்கின்றோம், என் உள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. ஆகிய உள்ளம் சோர்ந்து போன மனிதர்களுக்கு இயேசு ஆறுதல் தருகின்றார். இயேசுடைய சொற்களை பாருங்கள், இயேசுடைய உடனிருப்பை பாருங்கள். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கலக்கத்தை போக்குகிறார், அமைதியை தருகிறார், ஆறுதலை தருகிறார். நேற்றும் இன்றும். அன்று வாழ்ந்த அதே இயேசு இன்றும் உள்ளம் சோர்ந்து போனவர்களுக்கு ஆறுதல் தருகிற அருமையான ஆளுமையாக ஆண்டவராக இருக்கிறார். அவரை போல நாமும் நம்மோடு வாழ்கின்றவர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்புகள் உள்ளம் சோர்ந்து போகின்ற வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிற போதெல்லாம் இயேசுவின் ஆளுமையில் நாமும் பங்கு பெறுகிறோம். இயேசுவை போலவே நாமும் வாழ்ந்து காட்டுகிறோம். நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களுக்கு உடல் சோர்வையும் உள்ளச் சோர்வையும் ஆன்ம சோர்வையும் நீக்குகிறார்கள். இயேசுவை போல நாமும் நம்மோடு வாழ்பவரின் உடல் சோர்வையும் உள்ளச் சோர்வையும் போக்குவோமாக, ஆறுதல் தருவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.